வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நான் பார்த்து வச்சிருக்கிற ராகங்கள் எல்லாமே கர்நாடக சங்கீதத்தில் மிக முக்கியமான ராகங்கள் தான். ஆனால் என்னன்னா, இதில் திரைப்பட பாடலை நானும் தேடி தேடி பார்த்தேன் கூகுளில் போய். திரைப்பட பாடல்களே எனக்கு வரலை. அதனால் நான் இனி வர கா நாட்களில் ராகத்தையும் அது என்ன எத்தனாவது மேளகர்த்தா ராகம், அதில் தியாகராஜர், முத்துச்சாமி தீட்சிதர் அவருடைய கீர்த்தனைகளை அந்த வரியை மட்டும் வாசிச்சிடுறேன். இவ்வளோ தான் எனக்கு தெரியுது, மன்னிக்கவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 45வது ராகம் நாகநந்தினி. இந்த ராகத்தினுடைய பேர் நாகநந்தினி. இது கர்நாடக இசையினுடைய 30வது மேளகர்த்தா ராகம். இதனுடைய இலக்கணம் இதுக்கு ஆரோகணமும் அவரோகணமும் சரி கம பத நிச சனி தப மகரிச. இதுதான் இதனுடைய இது. இதில் கர்நாடக இசையில் உருப்படிகள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சர்த்தலேனித்த நமுழு அப்படின்னு ஒரு கீர்த்தனை. தாளம் ஆதி. இதை இயற்றியவர் தியாகராஜ சுவாமிகள். சர்த்தலேனித்த நமுழு, இதுதான் அதனுடைய உருப்படி. அடுத்த கீர்த்தனை நாகாபரணம்ன்ற உருப்படி. இதை இயற்றியவர் முத்துச்சாமி தீட்சிதர். தாளம் ஆதி தாளம். இந்த மாதிரி தான். இதில் திரைப்பட பாடல்களை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் என்னால் அதை எடுக்கவே முடியலை. நானும் போட்டு பார்த்துட்டேன். அப்படியே இருந்தாலும் அது மற்ற மொழிகளில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் கர்நாடக சங்கீதத்தில் இருந்த உருப்படிகளை மட்டுமே உங்களுக்கு நான் கோட் பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.